ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கருணக்கிழங்கு மீன் வறுவல் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நாக்கு அரிக்கணும்னு நிறைய பேர் இது செய்ய மாட்டீங்க, ஆனால் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாருமே வாரத்துக்கு ஒரு தடையாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே அசல் மீன் வறுவல் மாதிரியே இருக்கும். சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கருணக்கிழங்கு மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? காரக்கருணை வறுவல் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ காராக்கருணை எடுத்திருக்கேன். காராக்கருணை தோலை நல்லா சீவி சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம விருப்பப்பட்ட சைஸ்க்கு அரிஞ்சு எடுத்துக்கலாம். அப்படியே அரிஞ்சிக்கலாம். கட்டமாக சின்னதாகவும் நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் அலசின காராக்கருணையை உள்ள சேர்த்துடலாம். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். காய் வாங்கும் போது கொஞ்சம் பழைய காராக்கருணையாக பார்த்து வாங்கிக்கோங்க. தோல் ஈரப்பதம் இல்லாமல் காஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி காராக்கருணையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும். புளியை ஒரு உருண்டையாட்டம் உருட்டி அதை உள்ளே போட்டுருங்க. அப்போ தான் நாக்கு அரிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளிக்கு பதிலாக கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை உரித்து வச்சுருக்கோம், இதையும் உள்ளே சேர்த்துட்டு 50 ml தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே பெரட்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். காராக்கருணை நம்ம நல்லா ஆறுனதுக்கு பிறகு இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் கலந்து விட்டு எல்லா கிழங்குலையும் மசாலாவை நல்லா தடவி விட்டு பவுலில் மாற்றி ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போதான் நல்லா உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாம். ஒரு தோசைக்கல், நீங்கள் இது கடாயில் கூட இதை செஞ்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு இப்போ காராக்கருணையை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம மீன் வறுவல் மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தவாவில் பண்ணால் நல்லாயிருக்கும் கடாயை விட. அதனால் மேக்ஸிமம் இதே மாதிரி செஞ்சுக்கங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அப்படியே திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும். இதே மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துங்க. கிழங்கு முன்னாடியே வெந்திருக்கு. இப்போ அந்த மசாலா மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வந்துட்டு நல்லா மீன் வறுவல் மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கிழங்கு வேக வச்சு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பச்சையாகவே இதே மசாலா போட்டு நம்ம தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்து அரைச்சி இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல் மாதிரியே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை சேர. நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.